ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காலையில் வச்ச சாம்பார் இருந்ததுங்க. சரி, நம்ம பசங்களுக்கு நான் எப்போதுமே சமையல் பண்ணும்போது பசங்களை நான் கேட்பேன். எங்கள் பசங்களை கேட்பேன், என்னடா உங்களுக்கு செய்யணும்னு கேட்டேன். முட்டை ஆம்லேட் போடலான்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் பையன் வந்து சிக்கன் எடுங்க மம்மின்னு சொன்னாங்க. எங்கள் பாப்பா வந்து அப்பளம் பொரிக்க சொன்னாங்க. அப்பாவும் பையனும் சிக்கன் எடுக்க சொன்னாங்க. சரி, நம்ம என்ன செய்யலாம், அப்பளம் பொரிக்க வேணாம்னு சொல்லிட்டு உடனே, ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இப்போதைக்கு நீ சமைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நம்மளால முடியாது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு டக்குனு எங்கள் பையனை போயிட்டு நான் சிக்கன் எடுத்துகிற சொல்லி இங்கே பாருங்கள், எங்கள் தம்பி கேட்ட மாரி நான் அவங்களுக்கு சிக்கன் செஞ்சுட்டேன். நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து சாதம் வந்து வச்சுருக்கோம். சாதமும் வடிச்சிட்டாங்க. பிள்ளைகளுக்கு சாதம் வச்சு கொடுப்போம். சூப்பராக வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே மிக்சியில் போட்டு அடிச்சிட்டாங்க. அதுமாரி வச்சாலும் நல்லாயிருக்கும், நம்ம தனித்தனியாக நம்ம செய்யறதோட. சாம்பார் கொஞ்சம் வச்சுப்போம். சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு என்ன பண்ணுங்க, மிக்ஸி எடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு பட்டையெல்லாம் போட்டு நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சு விழுதெல்லாம் போட்டு நம்ம இதுமாரி செய்யும்போது சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அருமையான கிரேவி ரெடி ஆகிட்டு. இப்போ நாங்கள் நைட்டு சாப்பிட போகிறோம். பசங்க கேட்டால் நம்ம உடனே செஞ்சு கொடுத்துடணும், மறுக்கவே கூடாது. அதுக்கு தானே நம்ம இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.